Praise the Lord. Hallelujah. You're most welcome to the covenant of the day. உங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is 20th September 2025 Saturday. சரி, தொடர்ந்து நான் வசனத்தை பார்ப்போம். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று. அது மார்க் 5:40. ஒரு வாலிப பிள்ளை இறந்துட்டா, இளைஞன் பிள்ளை இறந்துட்டாங்க. அவங்க அப்பா அந்த கூப்பிட்டுட்டு போகிறாரு. விசுவாசமாயிரு, செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வீட்டுக்கு போகிறார் கூட்டிக்கிட்டு. அந்த பிள்ளை மறிக்கல, அவள் தூங்குகிறாள், நித்திரை ஸ்லீப் என்று சொல்கிறாரு. அங்கே உள்ளவங்களாம் கேலி பண்ணுறாங்க. இப்போ ஏசாமி என்ன செய்கிறான்னு பார்ப்போங்களா? மார்க் சாப்டர் 5 verse 40 வசனம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எதற்காக? அந்த பிள்ளை தூங்குதுன்னு சொன்னதுனால. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளை இடத்துக்கு பிரவேசித்தாங்களாம். சரி. And they ridiculed him. But when he had put them all outside, he took the father and the mother of the child and those who were with him and entered where the child was lying. அருமையானவர்களே, அவர் இந்த குழந்தை மறிக்கல, தூங்குறான்னு சொன்னோடனே எல்லாம் கிரிட்டிக்கலாக ரொம்ப அவரை கேவலமாக அவரை பார்க்குறாங்க. அப்படி தான் நம்ம பார்ப்போம். இப்போ ஆண்டவர் செஞ்சார், சரி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு விசுவாசம் இல்லை, இதை நீங்கள் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியே போக சொல்கிறாரு. ஒப்பாரி வைக்கிறவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க, செத்தது நினைத்தவர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவையும் தன் கூட வந்தவர்கள், அப்போ சீஷர்கள் தான். ஒரு வேலை வேறு யாராவது அவர் பின்னாலே வந்திருந்தாலும் வந்திருப்பாங்க. ஆனால் குறிப்பாக சீஷர்கள் அவங்க அந்த பிள்ளையை படுக்க வச்சிருந்த இடத்துக்கு வராங்க. அவர்களே, நாம் யோசிக்கலாம், நானும் யோசித்தேன், எதற்காக ஆண்டவர் இவர்களை எல்லாம் வெளியே போக சொல்கிறாரு? அழுது கொண்டு இருக்கிறாங்க. உறவினராக இருக்கலாம், உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், ரொம்ப ரத்த பந்தம் உள்ளவங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். எல்லாரும் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து அழுகிறார்கள். அந்த உண்மையிலே அந்த குழந்தை, அந்த பிள்ளை இறந்து போய்விட்டது. இறந்தால் அந்த பிரிவை நினைத்து அழுவார்கள் எல்லாருமே. ஆனால் ஆண்டவர் அவர்களே போக சொல்லிட்டாரு. ஏன் தெரியுங்களா? ஏசாமி சொன்னதற்கு அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. என்ன ரெஸ்பாண்ட் பண்ண? நகைத்தார்கள், அவரை கேவலமாய் பார்த்தார்கள், அசிங்கமாகவும் பார்த்தாங்க. அப்படி தான் சொல்லணும். ஆமாம், இன்னைக்கு பிடித்திருந்தால் மகிழ்ச்சியாய் பேசுவோம், உற்சாகமாய் சொல்லுவோம். பிடிக்காவிட்டால் எவ்வளவு தரமட்டமாக பேச முடியுமோ அவ்வளோ மட்டமாக பேசுவோம். இயேசுநாதர் அந்த பிள்ளை மறிக்கவில்லை, தூங்குகிறாள் என்று சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. அது அவங்களுக்கு பைத்தியமாக இருந்தது. நாமும் இருந்தால் அப்படிதான் பைத்தியக்காரர் அவர்னு சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை, அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று தெரியாததுனால இப்படி பேசுகிறார். அநேக சில சமயங்கள் நாமும் முழுமையான காரியங்களை, விஷயங்களை தெரியாமல் அறியாமல் பேசி விடுவோம், சொல்லி விடுவோம், பகைத்து விடுவோம். ஆகவே அருமையான சகோதரிகளே, கர்த்தருக்குள்ளே இருக்கிற நாம் நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதற்காக அங்கே இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த பிள்ளை மறிக்கலை, தூங்குகிறாள். தூங்குகிறவர்களை எழுப்ப முடியும். அதானே அர்த்தம். அருமையானவர்களே. அப்போ நான் அவளை எழுப்ப போகிறேன் என்று சொல்ல வருகிறார். அதை புரிந்து இல்லாமல் எல்லாரும் நகைத்தார்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். The Lord is going to do wonders and miracles above the supernatural power. ஆமாம், அதற்கு மேலாக சம்டைம்ஸ் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது தான். ஆனாலும் ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய விரும்புகிறார். ஆகவே நீ உன்னுடைய சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம உன்னை அர்ப்பணம் செய். அதிசயங்களை நீ காண்பாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதமான வழி நடத்துதலை நீ உணர முடியும். ஆமாங்க, அவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் போதுமானவராக இருப்பார். இந்த கடைசி காலத்திலே உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி. ஆண்டவரே, அநேக சமயங்கள் உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறியாமல், உம்முடைய வார்த்தையை புரியாமல், உணராமல், எங்களுடைய சிந்தனைக்கே நாங்கள் விட்டு விடுகிறோம், வாழ்கிறோம். அதனாலே நாங்கள் உம்முடைய மகிமையை காண முடியாமல் போய்விடுகிறது.
இந்த காலவேளையிலே தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. வசனத்தை, ஜீவனுள்ள வசனத்தை, ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்க தான் அவங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, வசனங்கள் நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவசரப்பட்டுறாதீங்க, அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க. நான் செய்வது ஆண்டவருக்கு சித்தமா, சரியா, ஆண்டவருடைய பார்வையிலே நியாயமா என்று நீங்கள் கேள்விகளை கேட்டு ஒப்பு கொடுங்க. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.